ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மாங்கனி சிறகுகள். அனைவருக்கும் இனிய தைப்பொங்கல் மற்றும் தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் பொங்கல் விலாக் தான் பார்க்க போகிறோம். பொங்கலுக்கு முதல் நாள் இருந்தே கொஞ்சம் ப்ரிப்ரேஷன் பண்ணதுலேருந்தே தான் இன்றைக்கி விலாக் பார்க்க போகிறோம். ஸோ பொங்கல் முடிஞ்சிருச்சு, எல்லோரும் நல்லபடியாக பொங்கல் வச்சு முடிச்சிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு மாவிலை தோரணம் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு இங்கே மஞ்சள் குங்குமம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு தோரணம் கட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த இலையிலலாம் மஞ்சள் குங்குமம் இட்டு வச்சுட்டு நிலவாசலுக்கெல்லாம் கட்டிடலாம். அதுவே நான் இருக்கட்டுங்க. இதில் ஃபஸ்ட்டு பெரிய இலை நான் உனக்கு வேலை தரேன். ஃபஸ்ட்டு மஞ்சள் குங்குமம் நீ இட்டு வைக்கணும். இது ஒன்று ஒன்றா பிக்சர் ஃபஸ்ட்டு அது வேண்டாம். வெயிட் பண்ணுங்க. வேலை கொடுக்கணும்ல, வெயிட் பண்ணலாம். அதே மாதிரி இந்த பொங்கல் பூ எல்லாமே இப்பவே கட்டி அங்கேயும் கட்டி வச்சிருவேன். ஏன்னா காலையிலே நம்ம பொங்கல் வைக்கிறோமா, அதனால எழுந்திரிச்சு பசங்களை ரெடி பண்ணிட்டு பொங்கலுக்கு ரெடி பண்ணுறதுக்கு தான் டைம் கரெக்டாக இருக்கும். அதனால நைட்டே நான் கட்டி வச்சிட்டேன்னா எனக்கு வேலை ஈஸியாக இருக்கும். இது நம்ம கேட்டில் மாடிக்கு எல்லாம் எடுத்துகிட்டு போய் கட்டி வைப்பேன். மாங்கோல எல்லாம் சரி. அப்புறம் அரிசி மாவு கொஞ்சம் கலக்கி எடுத்து வச்சுருக்கேன். அரிசி மாவு கோலம் போடுறதுக்கு. இப்போ மாங்கோலம் எல்லாமே கட்டியாச்சு. இப்போ அரிசி மாவு கோலம் போட்டுடலாம். ஒரு சமயம் அது காஞ்சு கலர் வரும். சமயம் மாக்கோலம் போட்டது ரொம்ப தண்ணியாக இருந்துச்சு, அதனால கலர் வரவே இல்லை. அதுக்காக அது அழுதுட்டு இருந்துச்சு. அதோட போய் தூங்கிடுச்சு சமயம். நான் போட்டதில் மட்டும் கலரே வரல அப்படின்ட்டு. அப்புறமா நான் திருப்பி அதிலே கொஞ்சம் வளம்பி விட்டேன். அப்புறமா நல்லா கோலம் வெள்ளையாக வந்துருச்சு. இது பொங்கல் அன்னைக்கு காலையில் 5 மணி போல் எழுந்திரிச்சேன். கோலம் எல்லாமே போட்டாச்சு. அதே மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்டும் பண்ணி வச்சாச்சு, இட்லியும் சட்னியும். இது முடித்ததுக்கப்புறமா பசங்களை எழுப்பி குளிக்க வச்சுட்டு நானும் கிளம்பிட்டு அதுக்கப்புறம் பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணணும். பொங்கல் வைக்கிறதுக்கு முன்னாடி கோலம் போட்டி இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு கோலம் போட்டு வந்துடலான்னு போட்டுட்ருக்கேன். நான் மாடு வரைஞ்சேன். மாடும் பொங்கல் பானையும் வரைஞ்சி கலர் கொடுத்துருந்தேன்.
கார்த்திகை பொங்கல்க்கா. என்னக்கா சும்மா அது ஃபைனலாக அப்புறமா எடுக்கலாம். காதுக்கு ஒயிட் போடலையா? ஒயிட் போட்டு இல்லை கொம்பு கொடுத்துருக்க மாதிரி கொடு. சரி விடு. அப்போ கட்டன் போட்டு ஃப்ரீஸ் பண்ணி இந்த ஒரு கருப்பு வருங்க. கருப்பு வரேன்டா. இது கருத்தா ரெண்டு சைடு வருது. நல்லா கம்ப்ளீட் ஆகும். போடுறியா? நீ ஒன்று போட இப்போ நார்மலாக வரீங்க, கோலத்தில் வர முடியாது. இது எப்படி குடிக்கணும்னு கேட்டேன். சொல்லுங்க. நான் வந்து 9:30க்கு பொங்கல் வைக்கலான்னு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தோம். கோலப்பொடிக்கு போயிட்டு வந்ததுனால ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அப்புறமா வந்து 12 to 1 அந்த டைமுக்கு வந்து பொங்கல் வச்சோம். பார்த்து பண்ண சொல்லுங்க. மெதுவாக பண்ணுங்க, அவசரப்படாம. மெதுவாக போடுங்க. போடவே கட்டணுமா? கேஸ் சிலிண்டர் இழுத்துற போகிறோம். அவ்வளோதான். இப்போ வந்து பொங்கல் வச்சு முடிச்சாச்சு. பசங்க எல்லாம் வந்து இங்கே பக்கத்தில் விளையாடுறதுக்கு போயிருக்காங்க. இங்கே விளையாட்டு போட்டியெல்லாம் நிறையா இருக்குது. இப்போ பசங்க வரவும் பூஜை பண்ணிவிட்டு பொங்கல் சாப்பிட்டுட்டு இங்கே பக்கத்தில் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொடுக்க வேண்டியது தான்.
முடிச்சாச்சு. இப்போ நைட்டுக்கு வந்து சாப்பாடு செய்யறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அங்கே சித்தப்பா தம்பி வராங்க. அகிலா வந்து ஆல்ரெடி வந்துருச்சு. இன்னைக்கு வந்து எங்கள் சித்தப்பாவுக்கு பர்த்டே. இன்னைக்கு இல்லை, மாட்டு பொங்கல் அன்னைக்கு எங்கள் சித்தப்பாவுக்கு பர்த்டே. அதனால கொஞ்சம் ஸ்பெஷலாக பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம மைக் ஓடிஜி வாங்கிட்டு ரொம்ப நாளாச்சு யூஸ் பண்ணவே இல்லை, ஊருக்கு போனதுலேருந்து யூஸ் பண்ணவே இல்லை. சரி, அதுக்காக வந்து இந்த தந்தூரி சிக்கன் பண்ணலான்ட்டு அதுக்கு வந்து மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் இங்கே கொஞ்சம் சிக்கன் இருக்குது. இது வந்து செட்டிநாட்டு சிக்கன் சுக்கா. இது வந்து சுக்கா பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வந்து மட்டன் இருக்குது. மட்டன் வந்து குழம்பு வைக்கணும். ஸோ இது இந்த மசாலா எல்லாம் நான் செப்பரேட்டாக இன்னொரு வீடியோவில் காமிக்கிறேன். இது வந்து மட்டன் வந்து மட்டன் குழம்புக்கு. இங்கே பெங்களூர் வந்து நல்லா சூப்பராக இருக்கும். மட்டன் வந்து நல்லா சொலையாக இருக்கும், பெரிய பெரிய பீஸாக இருக்கும். நம்ம வந்து கொஞ்சம் சின்னமாக கட் பண்ணிக்குவோம். தந்தூரி சிக்கன் பண்ணுறதுக்கு ஒரு 2 மணி நேரம் வந்து இந்த சிக்கன் நல்லா ஊற வச்சாச்சு. இப்போ இதெல்லாமே வந்து இந்த ரேக்கில் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு முன்னாடி வந்து ஓடிஜியை வந்து 10 நிமிஷத்துக்கு ப்ரீஹீட் பண்ணிகிட்ருக்கேன். இது ப்ரீஹீட் ஆனதும் நம்ம உள்ளே வச்சிடலாம். இப்போ உள்ளே வச்சாச்சு. இது வந்து ஒரு 40லேருந்து 45 நிமிஷம் கிட்ட ஆகும் இது ரெடி ஆகிறதுக்கு. மற்றது எல்லாமே செஞ்சு முடிச்சாச்சு. இங்கே வந்து மட்டன் குழம்பு செஞ்சாச்சு. இது வந்து காரைக்குடி ஸ்டைல் தான், சூப்பராக இருக்கும். நம்ம சேனலில் ஏற்கனவே அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன். செட்டிநாடு ஸ்டைல் தான் இது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க வேணும்னா. இப்போ இது வந்து 45 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு. இடையில 20 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து நம்ம இடையில எடுத்து திருப்பி விட்டுக்கணும். அப்போ தான் பேக் அண்ட் ஃப்ரண்ட் வந்து நல்லா வேகும். இப்போ நான் 2 பக்கமே நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை எடுத்துக்கலாம். சூப்பராக இருக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. என்ன ஒன்றுனா உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக போட்டுட்டேன் இதில். மற்றபடி டேஸ்ட் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் இங்கே வந்து சாதமும் ரெடி பண்ணியாச்சு. அப்புறம் இது வந்து பொங்கல் குழம்பு. எல்லா காயும் நம்ம வெட்டி போட்டு வேக வச்சு எடுப்போம்ல, பொங்கல் குழம்பு. அப்புறம் இது வந்து செட்டிநாட்டு சிக்கன் சுக்கா. அப்புறம் வந்து இங்கே மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு இதுவும். அப்புறம் வந்து கொஞ்சம் சப்பாத்தி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமா அந்த தந்தூரி சிக்கன். சித்தப்பாக்கு வந்து இன்னைக்கு பர்த்டே. அவங்க வந்து நல்ல ரூம்குள்ள தூக்கி சித்தப்பாக்கு வந்து பர்த்டேன்னு ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இப்போ எல்லா வேலையெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் படுக்கிறதுக்காக எல்லாமே போட்டோம். சித்தப்பாவும் இங்கே போய் படுத்துட்டாங்க, ரூம்குள்ள தூங்குறாங்க, நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம சர்ப்ரைஸாக அந்த கேக்கு வாங்கிட்டு போய் கேக்கை எடுத்துகிட்டு போயிட்டு கட் பண்ணலாமா? ஹாப்பி பர்த்டே இப்போ நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday, Chitapa. Happy birthday. Happy birthday. Happy birthday, Chitapa. Happy birthday, Amma. Happy birthday, Tata. Happy birthday. Thank you, ma. Happy birthday. ராஜு உனக்கு ஹாப்பி பர்த்டே. Happy birthday. எனக்கு happy birthday. எனக்கு happy birthday. ஹாப்பி பர்த்டே. Thank you so much. அம்மா எனக்கு happy birthday. இதெல்லாம் எப்போ வாங்கிட்டு வந்தீங்க? சாயந்தரமே வாங்கிட்டேன். Birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Bless you. Oh, samrat nahi hai. Happy birthday, Chitapa. Happy birthday, Mama. தாத்தா சொல்லுங்க. Happy birthday, Tata. மாட்டு பொங்கலுக்கு மாட்டுல பொங்கல். அவன் நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தாங்க சித்தப்பா.
ஓகே தேங்க் சரி போய் தூங்க சித்தப்பா. பாஸ் இதோட இந்த vlog முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவும் பொங்கல் vlog கண்டினியூ தான் வரும். நாங்களே சின்ன சின்ன கேம்ஸ் எல்லாம் வச்சு விளையாண்டுருந்தோம். நல்லா ஃபன்னாக இருக்கும். அடுத்த வீடியோவில் அதை பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்கள் மொபைலுக்கு வரும். நான் இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.